ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நம்மளோட சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தாங்க வருவீங்க. ஸோ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே இது வரைக்கும் நான் பதில் சொல்லாமல் விட்டதே கிடையாதுங்க. சொல்லிட்டு தான் இருக்கேன். அது போக உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவை, எனக்கு இதுக்கு இமீடியட்டாக எனக்கு ஒரு பதில் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கேள்வியை நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம். பதில் நானும் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கைண்ட்லி ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ் டூ. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. நான் அட்சய திதியை ஒட்டி நான் ஒரு டைமண்ட் ஸ்டட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டட்டை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன் நான். அதே மாதிரி டைமண்டை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. எப்படி டைமண்ட் வாங்கணும், டைமண்டோட விலை எப்படி நிர்ணயிக்கணும், என்ன கட்டில் வாங்கணும், என்ன கிளாரிட்டியில் வாங்கணும், டைமண்டுக்கு செய்கூலி எவ்வளோ போடுறாங்க, எப்படி சேதாரம் கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மை டைமண்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு போய் பார்த்தீங்கனாலே இருக்கும். இது லாஸ்ட்டாக அச்சய திதிக்கு நான் வாங்கின டைமண்ட் இயர்ரிங் தாங்க. இதோடைய காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 35,000 வந்திருந்ததுங்க. டைமண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ½ கேரட் இருக்குங்க. ஒரு கேரட் டைமண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 90,000 ருபீஸ் விற்கிறாங்க. நான் எப்படி ஒரு ½ கேரட் டைமண்ட் உள்ள ஒரு நகையை 35,000க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது லேப் க்ரோன் டைமண்டுங்க. நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. நேச்சுரல் டைமண்ட் அப்படிங்கிறது பூமிக்கு அடியில் பல்லாயிரம் வருஷத்துக்கு கணக்கில் நமக்கு ப்ரெஷரில் இருந்து அந்த கரித்துகள் தான் நமக்கு டைமண்டாக மாறுது. அதை எடுத்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி நமக்கு மார்க்கெட்டுக்கு வருது. லேப் க்ரோன் டைமண்டுங்கிறது ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 45 டேஸில் லேபில் அதே முறைப்படி, அதாவது பூமிக்கடியில் அது எவ்வளோ ப்ரெஷராக இருந்திருக்கும், எவ்வளோ டெம்பரேச்சரில் இருந்திருக்கும், அதை எல்லாத்தையுமே ஒரு லேபில் மெயின்டைன் பண்ணி அந்த டைமண்டை உருவாக்குறாங்க. அதுதான் லேப் க்ரோன் டைமண்டுங்க. பெர் கேரட் லேப் க்ரோன் டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 23,500லேருந்து ஒரு 28,000க்குள்ளே இருக்குங்க. பட் நேச்சுரல் டைமண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர் கேரட் 90,000ல இருந்து, அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்ட் சொல்கிறேங்க, மோர் தேன் 1 lakh 1.5 lakhs வரையும் போகுது உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நேச்சுரல் டைமண்டையும் லேப் க்ரோன் டைமண்டையும் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன்று போல் தான் தெரியுதா, அதை வச்சு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டட்டு வாங்கின கடையில் ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் கூட இருக்குங்க. அதையும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அது என்ன சிட் ஸ்கீம்ங்கிறதையும் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது லேப் க்ரோன் டைமண்டில் செஞ்ச ஒரு ஸ்டட்டு இயர்ரிங். அடுத்து பக்கத்தில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங்கு டனிஷ்கில் வாங்கின நேச்சுரல் டைமண்டில் செஞ்ச ரிங்கு. இந்த ரிங் வாங்கி கிட்டத்தட்ட 14 years கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இது 2011 டனிஷ்கில் வாங்கின ரிங்கு. இந்த ரிங்கில் 8 ஸ்டோன்ஸ் தாங்க இருக்குது. இது நான் டனிஷ்கில் 2011 வாங்குறப்ப இந்த டைமண்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8,000 ருபீஸ் காஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த இயர்ரிங் 18 கேரட்டில் செஞ்சதுங்க. ஜஸ்ட்டு 2 grams கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதோடைய வெயிட்டு. 2011 இந்த ரிங் வாங்குறப்ப இதோடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 18,800 19,000 கிட்ட வந்ததுங்க. ஸோ அப்போ அந்த ரேட்டுக்கு நான் ஒரு சவரன் நகையே வாங்கியிருக்கலாம். இந்த ரிங்கையும் இந்த ஸ்டட்டையும் நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். நான் உங்களுக்கு இதில் மேலே லைட்டு படுற மாதிரி வெளிச்சம் பட்டும் காமிச்சிருக்கேன். எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலங்க. 2 ஸ்டோனும் எனக்கு ஒன்று போல தான் தெரிஞ்சுது. இந்த டைமண்ட் ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 சென்ட் அளவுள்ள டைமண்ட் தாங்க இருக்குது. அதாவது நம்ம ஒரு கேரட்டுங்கிறது 100 சென்ட், அதில் 14 சென்ட் தான் இருக்குது. பட் இந்த ஸ்டட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 58 சென்ட்டு, அதாவது அரை கேரட்டு, ஒரு கேரட்டுங்கிறது 100 சென்ட் அப்படின்னா 58 சென்ட்டு கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 42 ஸ்டோன்ஸ் இருக்குது இதில். இன்றைக்கி இந்த லேப் க்ரோன் ஸ்டட்டை நேச்சுரல் டைமண்டில் செஞ்சு வாங்குகிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 95,000லேருந்து 1,20,000 வரையும் கடைக்கு கடை மாறுபடுதுங்க இதோடைய ரேட்டு. டைமண்டுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாதுங்க. நம்ம ஆசைக்கு ஒரு சின்ன கம்மல், ஒரு மோதிரம், இல்லை ஒரு மூக்குத்தி, இந்த மாதிரி ஆசைப்பட்டு நம்ம போடுறது தான் உங்களுக்கு. ரீவேல்யூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு நேச்சுரல் டைமண்ட்னாலும் சரி, இந்த மாதிரி லேப் க்ரோன் டைமண்ட்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு 85 to 95% தான் உங்களுக்கு பைபேக் கேரண்டி அப்படிங்கிறது
எல்லா கடைகளையுமே கொடுக்குறாங்க. பட் எந்த கடையில் வாங்கினோமோ அந்த கடையில் தான் நமக்கு ரீசேல் வேல்யூக்கு வந்து எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு கடையில் வாங்கி இன்னொரு கடையில் போய் அதே டைமண்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுன்னு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அந்த கடையில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் வாங்கிக்கிட மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயர் சிட் ஸ்கீம் போட்டு தனிஷ்கில் எடுத்த டைமண்ட் ப்ரேஸ்லெட் தாங்க. இது அரௌண்ட் ஒரு 52,000 வந்தது. அப்போ கொஞ்சம் சிட் ஸ்கீம் பெனிஃபிட் எல்லாம் சேர்த்து வந்தது உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கிற டைமண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 15 சென்ட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வர்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த ரிங்கில் காமிச்சிருக்க ஸ்டோனை விட ரொம்ப சின்ன ஸ்டோன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேஸ்லெட் உள்ள டைமண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிரேடுக்கு முந்தின கிரேடு, அதாவது ஒரு 4-5 கிரேடு வச்சுருக்காங்க டைமண்டில். ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் கிரேடு குவாலிட்டி உள்ளது தாங்க. கடையில் வாங்குறப்ப இதெல்லாம் நான் நோட் பண்ணலைங்க. அதுக்கப்புறம் வந்து நோட் பண்ணதான் நான் வந்து வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்கும் போதில் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த டைமண்ட் ஸ்டட்டு வந்து ஒண்டர் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் இருந்தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஒண்டர் டைமண்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் க்ரோன் டைமண்ட் பிராண்டு. எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இவங்களுடைய மெயின் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மஸ்கட் இந்த எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து நிறையா ஷோரூம்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா டி நகர், அண்ணா நகர், வேளச்சேரி இந்த 3 இடத்துலையும் இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 2 பிரான்ச் இருக்குது. பெங்களூரில், கேலிக்கட்டில் இந்த மாதிரி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் www.wonderdiamonds.com அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாலே அவங்களோட வெப்சைட் இருக்குங்க. அதிலே வந்து நிறையா கலெக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக நார்மலாக டைமண்டுங்கிறதே வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால தான் அவங்க வந்து 22 கேரட்டில் செய்யாமல் 18 கேரட்டில் செய்வாங்க. பட் இவங்க வந்து 14 கேரட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லா இதுக்கும் வந்து அந்த 14 கேரட் அமௌண்ட்டு தான் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உறுதியாக இருக்கும். ரஃப் யூஸ்க்கு தாராளமாக நீங்கள் போடலாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 4,000 ருபீஸ்லேருந்தே இவங்கக்கிட்ட நிறைய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு 1 லேக் பட்ஜெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமண்டு நெக்லஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லை டைமண்ட் செயின் வித் பெண்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இதுக்கு மேட்சான இயர் ரிங், அதே மாதிரி இதுக்கு மேட்சான ஃபிங்கர் ரிங்கு, அதுக்கு மேட்சான ப்ரேஸ்லெட்டு, இந்த கலெக்ஷன் எல்லாமே சேர்த்தே மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 1 லேக்கில் எடுத்துடலாங்க. அதுலேயும் இவங்களோட சிட் ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போதில் மோர் பெனிஃபிஷியலுங்க. நமக்கு வந்து 1 மந்த் போனஸ் கிடைக்கும். அது போக நமக்கு வந்து அவங்களுடைய செய்குலி சேதாரங்கிறது வந்து வைரத்துக்கு வந்து செய்குலியும் போடுவாங்க, சேதாரமும் போடுவாங்கங்க. கோல்டுக்கு தனியாக சேதாரம் போடுவாங்க, வைரத்துக்கு தனியாக சேதாரம் செய்குலின்னு போடுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. வாங்க இவங்க சிட் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இவங்களோட சிட் ஸ்கீம் வந்து நார்மலாக இருக்கிற கோல்டு சிட் ஸ்கீம் மாதிரி தாங்க. 11 மந்த் ஸ்கீமு. மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து 1000, 2000 எவ்வளோ அமௌண்ட்னாலும் நீங்கள் மேக்ஸிமம் பே பண்ணலாம். பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போக ஃப்ளாட் 25% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ். அந்த வேல்யூ ஆடரில் 25% வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீங்கள் சிட் ஸ்கீம் வந்து எந்த கடைகளில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டைமண்டுக்கு என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா டைமண்டோட கேரட்டில் 10% டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேல்யூ ஆடரில் ஒரு 10%, 15% அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 1 மந்த் போனஸும் நமக்கு கிடைக்கிது. இந்த சிட் ஸ்கீமை நீங்கள் வந்து இன்பிட்வீனே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஸோ 11 மந்த் நம்ம பே பண்ணுறப்ப 100% வந்து 1 இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். அது போக வேஸ்டேஜில் வந்து 25% ஆஃப். இதே மாதிரி 10th மந்த்து நீங்கள் வந்து நிப்பாட்டுறீங்க அப்படின்னா 75% ஆஃப் 1 இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ இப்போ 1000 ருபீஸ் கட்டுறீங்கன்னா 750 ருபீஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். வேல்யூ ஆர்டரில் 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 8 மந்த்ஸ் கட்டிட்டேன், 9th மந்த் போய் நான் எடுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து கொடுப்பாங்க போனஸாக. இப்போ 1000னா 500 ருபீஸ் போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி வேல்யூ ஆர்டரில் 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லைங்க நான் 6 மாதம் கட்டியிருக்கேன், 7வது மாதம் நான் வந்து ஏதோ அவசரம் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 25% வந்து இன்ஸ்டால்மெண்ட். அந்த இன்ஸ்டால்மெண்ட் இப்போ 1000 கட்டுறீங்கன்னா 250 ருபீஸ் வந்து நமக்கு போனஸாக கிடைக்கும். 20% வேல்யூ ஆர்டரில் நமக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. 6th மந்த்துக்கு முன்னாடி 5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அப்போ போய் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆஃபரும் கிடையாதுங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக அங்கே ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கணும். அதுக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜு எல்லாமே வந்து நீங்கள் தான் கட்டி வாங்கணும். ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம தான் கட்டணும்.
சிட் ஸ்கீம் வந்து இவங்களோட எந்த ஷோரூம்லனாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எந்த ஷோரூம்லனாலும் பே பண்ணலாம். நகை எடுக்கிறப்பயும் நீங்கள் எந்த ஷோரூமில் போயினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆன்லைனில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து வேலுச்சேரி பிரான்ச்சில் தாங்க போய் ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிபே பண்ணிக்கலாம், இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக அந்த ரிசிப்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப்கே சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் சாலிட்டர் டைமண்ட் கூட வாங்கலாம். பட் இதில் வந்து டைமண்ட் காயின்ஸ் இருக்குது, அதை வாங்க முடியாது. அதே மாதிரி கோல்டு செயின்ஸும் வாங்க முடியாது. வந்து 330 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஆனால் உங்களால் கடைக்கு போக முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி உங்களுடைய இதை வந்து மாற்றி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு 60 டேஸ்க்குள்ள அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பெனிஃபிட்டோட. ஒரு மாதம் தவணை கட்ட முடியல, அடுத்த மாதம் சேர்த்து கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 2 பேமெண்ட்டுக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா எந்த ஆஃபரும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு லேட் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 2வதும் லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டயத்தில் அவங்க ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து 1 மந்த் போனஸ் ப்ளஸ் 25% வேல்யூ ஆடடில் ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, இந்த ஆஃபர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கடையில் கொடுத்துருக்க ஆஃபர் இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் வந்து 2 சிட்டு போட்டிருக்கேன், 2 சிட்டையும் சேர்த்து ஒரே பொருளாக வாங்குகிறேன் அப்படின்னா அது வாங்க முடியாதுங்க. ஒன்லி ஒன் ஸ்கீம் கேன் பி அட்ஜஸ்டட் அகெயின்ஸ்ட் எ சிங்கிள் பில். அதே மாதிரி மாதம் மாதம் நீங்கள் கேஷாக கொண்டு போய் கட்டுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 15,000 தான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே அமௌண்ட் வந்து கேஷாக கட்ட முடியாது. இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இன்னமும் ஒரு பக்கம் போகுதுங்க. டிலே இன் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், கேன்சலேஷன், டெர்மினேஷன், இந்த மாதிரி போகுது. நான் இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் நான் வந்து ஃபோட்டோ காப்பியாக போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும். நான் இங்கே வந்து 1000 ருபீஸ்க்கு ஒரு சிட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் ஒரு சைடு இயரிங், இல்லை ஒரு நோஸ் பின், இல்லை ஒரு சின்ன பெண்டன்ட் கூட அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வருங்க இங்கே. ஸோ ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன் நான். இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வைடு வெரைட்டியாக இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரல் டைமண்ட் வாங்குறதுல 1/4 தான் இங்கே ஆகும். இது வந்து லேப் க்ரோன் டைமண்டுங்கிறனால எந்த தோஷம் அது எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். லேப் க்ரோன் டைமண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நிறையா கடைகளில் இருக்குது. பட் நம்ம வாங்குறது வந்து நேச்சுரல் டைமண்டாக லேப் க்ரோன் டைமண்டான அவங்க கொடுக்குற அந்த கார்டு தான் நமக்கு வந்து உறுதி செய்யுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு தனிஷ்கில் வாங்கின மோதிரம், இந்த ஒண்டர் டைமண்ட்ஸில் வாங்கின ஸ்டட்டு, இது 2யுமே உங்களுக்கு சூப்பராக கம்பேர் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில் வந்து உங்கள் ஃபேமிலியிலையும் யாருக்காவது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த் வரப்போகிற வரலட்சுமி பூஜைக்கு நெக்ஸ்ட்டு கிவ் அவே கொடுப்பேங்க. ஸோ கீப் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். Thanks for watching the video. Bye.